இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி டிரைவர் சொல்கிறாரு. இப்போது ஏபி நாகராஜன் ஏன் படத்தில் மிஸ்டேக்கா என்ன சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட கேட்கும்போது டிரைவர் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, படத்துடைய கதாநாயகன் ஒரு நாதஸ்வர வித்வான், கதாநாயகி ஒரு நாட்டிய பேரொளி. நாதஸ்வர வித்வானும் நாட்டிய பேரொலியும் காதலிக்கிறாங்க அப்படின்னும் போது வந்து காதலன் வந்து காதலியை சந்தேகப்படுறாங்க. அப்போ காதலி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தூக்கு மாட்டுறதுக்காக போகிறாங்க. இதை பார்க்கக்கூடிய கதாநாயகன் இவங்களை காப்பாற்றணுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு, கதவை உடைச்சிக்கிட்டு போய் காப்பாற்றுறாரு. ஸோ இந்த மாதிரி இது இருக்கக்கூடாது. இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, படத்துடைய கதாநாயகன் வந்து ஒரு நாதஸ்வர வித்வான் தானே, கதாநாயகி ஒரு நாட்டிய பேரொளி இல்லையா? அப்போது இவங்க தூக்கு மாட்ட போகிறாங்க அப்படின்றது இவருக்கு தெரிஞ்ச உடனேயே இவர் வந்துட்டு ஒரு நாதஸ்வரத்தை எடுத்து வாசிக்கணும். ஸோ நாதஸ்வரத்தை எடுத்து வாசிக்கும்போது அந்த ஒரு சத்தம் வந்து அந்த நாட்டிய பேரொலியை நடனமாட வைக்கும். ஸோ அவங்க நடனம் ஆடுவாங்க, தூக்கு போட மாட்டாங்க, அவங்களும் காப்பாற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இந்த கிளைமேக்ஸை வச்சிருந்தா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட ஏபி நாகராஜன் அப்படியே ஆடி போய் உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா என்னடா இது 4 வாரத்தில் படம் ரிலீஸ் ஆக போகுது, இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற, இதை மட்டும் நம்ம படத்தில் வச்சுருந்தா படம் அப்படியே காவியமாக மாறி இருக்குமேடா, ஏன்டா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு.